Hi everyone, welcome back to the channel. நான் கோபிகா. நீங்க ஒரு financial professional or aspiring financial professional இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா CFP, NISM இந்த ரெண்டு acronyms உங்க காதுல விழுந்திருக்கும். And இது விழுந்தது போக இந்த ரெண்டுல எது நமக்கு கரெக்டா இருக்கும் or ஒரு dream jobல வந்துட்டு land ஆகறக்கோ clientsக்கு வந்துட்டு good professional advice கொடுக்கறக்கோ எது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு சர்டிபிகேஷனையும் ஜஸ்ட் சும்மா கம்பேர் பண்ண போறது இல்லைங்க. இந்த ரெண்டு சர்டிபிகேஷனையும் பீஸ் பை பீஸ் லைக் எலிஜிபிலிட்டில இருந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைக்கும் ரொம்ப டீப்பா டைவ் இன் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கல உங்களுக்கு கண்டிப்பா இத பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். வாங்க ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம CFP சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் பத்தி பார்த்துடலாம். இதை வந்துட்டு நீங்க ஹாலிஸ்டிக் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து குளோபலி ரெகக்னைஸ்ட் பிளஸ் இந்தியால ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் FPSB இவங்க தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் வந்து இதை ஒரு ஹாலிஸ்டிக் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இது வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி மட்டும் நீங்க ட்ரெயின் ஆகிறது இல்ல, ஒரு ஃபினான்ஷியல் லைஃபை ஃபுல்லா பாத்துக்கிறதுக்கு நீங்க வந்து ட்ரெயின் ஆக போறீங்க. அதாவது ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ற சோர்ஸா நீங்க இருக்க போறீங்க. இதுல வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங், இன்சூரன்ஸ் நீட்ஸ், எஸ்டேட் பிளானிங் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபுல் ஃபினான்ஷியல் சர்க்கிள்ல லைக் ஒரு கிளைண்டோட ஃபினான்ஷியல் லைஃப் கோல்ஸுக்கு ஃபுல்லாவே நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. மேபி உங்க கிளைண்டோட மணிக்கு நீங்க ஒரு லைஃப் டைம் கோச் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சர்டிபிகேஷன்ல வந்துட்டு எப்படி ஒரு கிளைண்டோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது, எப்படி அவங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது, பிளஸ் இந்த ஹாலிஸ்டிக் ஃபினான்ஷியல் பிளானை வந்துட்டு எப்படி ஒரு ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றது, இப்படி எல்லாமே நீங்க கத்துக்கலாம். மேபி இது வந்து நான் ஒரு ஃபுல் டைம் ஃபினான்ஷியல் கைடு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கோர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம NISM நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பத்தி பேசுவோம். NISM வந்துட்டு ஒரு செபியோட இனிஷியேட்டிவ், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ். இது வந்து CFP மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவான சர்டிபிகேஷன் கிடையாது. அதான் இங்க வந்து கீ பாயிண்ட்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல ஒரு ஸ்பெசிபிக்கான ஏரியால ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லெட்ஸே நீங்க வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்னா இந்த இதுல வந்துட்டு ஸ்பெசிபிக்கான ஒரு சீரீஸ் வந்து முடிச்சிருக்கணும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்துட்டு சீரீஸ் 5A முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரிசர்ச் அனலிஸ்ட்ஸ்க்கு வந்துட்டு சீரீஸ் 15 இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு பல சீரீஸ் வந்துட்டு இருக்கு. இது இப்படிதான் ஒர்க் ஆகும். லைக் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெகுலேட்டரி ஃபோக்கஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்டிபிகேஷன் சொல்லலாம். நீங்க வந்துட்டு இந்தியாவோட செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல லீகலாவும் எஃபெக்டிவாவும் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சர்டிபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் சர்டிபிகேஷன் வேணும். அந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவான இல்லாம ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் காம்ப்ளையன்ஸ் சர்டிபிகேஷன் சொல்லலாம். இப்ப வந்துட்டு நம்ம ப்ரீ ரெக்விசைட்ஸ் ஆர் எலிஜிபிலிட்டியை பத்தி பார்த்தலாம். இந்த CFPக்கு வந்துட்டு இந்த சர்டிபிகேஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க ஜென்ரலா 12th முடிச்சா போதும். பட் இந்த சர்டிஃபைட் ஆகணும், கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபைட் ஆகணும் அப்படின்னா அந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு UG ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வந்துட்டு வேணும். அதே மாதிரி இந்த NISM சர்டிபிகேஷனுக்கு ஜென்ரலா நீங்க 12th முடிச்சிருந்தா போதும். பட் ஸ்பெசிபிக் சர்டிபிகேஷன் ஆர் ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து இது மாறி மாறி இருக்கும். ஸோ இதுதான் கீ டேக்அவே. நீங்க வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் பிளானரா மாறணும் அப்படின்னா CFP உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்தியன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல ஒரு ஸ்பெஷல் ஏரியால நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த NISM ஸ்பெசிபிக் சர்டிபிகேஷன் உங்களுக்கு சூட் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம டீப் டீடைல்ஸ்குள்ள போயிடலாம். எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். இந்த CFP பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு ரெகுலர் பாத்வே அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் பாத்வே இருக்கு. இந்த ரெகுலரான ஸ்டாண்டர்ட் பாத்வேல போனீங்க அப்படின்னா 3 ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்
ப்ளஸ் ஒரு இன்டெகிரேட்டட் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் அசஸ்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு அந்த 3 ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாமில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 75 MCQs இருக்கும். இந்த கடைசி இன்டெகிரேட்டட் எக்ஸாம் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான எக்ஸாம். நீங்கள் இதை முடிக்கணும் அப்படின்னா ஒரு 6 to 18 months டியூரேஷன் ஆகும் உங்களோட பேஸை பொறுத்து. இந்த NISM எக்ஸாமை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது மச் மோர் மாடுலர். அதாவது நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ, எந்த சீரீஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் அதெல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சீரீஸ் 5A செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு லெவல் 100 MCQs இருக்கும். பாஸ் பர்சன்டேஜ் ஜென்ரலாக 50%. இது ஒரு 2 hour எக்ஸாமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானர் மாடியூலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது 2 லெவல் 10A and 10B. இது இதோட ஸ்ட்ரக்சர் தியரியும் அதிகமாக இருக்கும், எக்ஸாமும் காம்ப்ரிஹென்சிவாக இன்னும் டைம் டேக்கியாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ அதான் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இதோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் வேறுபடும். நான் இந்த CFP சர்டிஃபிகேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட போய் பாருங்கள். இன்னும் டீட்டெயில்டாக அந்த கோர்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெட்ஸ் கோ இன்டு மணி டாக். ஃபீஸ் அண்ட் காஸ்ட் இந்த 2 சர்டிஃபிகேஷனுக்கும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். CFP ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ல சொல்லலாம் கம்பேர்ட் டு NISM கோர்ஸ். பிகாஸ் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாம் ஃபீ இதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 60,000 to 70,000 உங்களுக்கு ஆகலாம். இந்த NISM எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். பிகாஸ் இதில் நீங்கள் எந்த மாடியூல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும், அண்ட் எக்ஸாம் ஃபீ பே பண்ணால் போதும். இது ஜென்ரலாக 1500 to 3000 வரும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாடியூலை பொறுத்து. இதில் ரெண்டுலேயுமே நான் இப்போ கோச்சிங் ஃபீ நீங்கள் தனியாக கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபீயை இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் அப்படி போய் படிச்சீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கூட காஸ்ட்டை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். பிகாஸ் நீங்கள் தனியாக போய் அதுக்கு கட்டி ஸ்ட்ரக்சர்டாக படிக்க போறீங்க இல்லையா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது பதிலாக. ஓகே, இப்போ நம்ம கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்தரலாம். நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க. நான் இந்த கோர்ஸை முடிச்சா இது என்ன எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டீங்க, என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட் அதுதான். வாங்க பார்த்தரலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் CFP சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை ரோல்ல இருக்கக்கூடிய வெல்த் மேனேஜ்மெண்ட் ரோல், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணலாம், ஆர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரி ஃபர்ம்குள்ள போறதுக்கு உங்களுக்கு இது டோரை ஓப்பன் பண்ணி விடும்னு சொல்லலாம். லெட்ஸே நீங்க ஒரு வெல்த் மேனேஜர் ஃபார் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் பிளானர், இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஆர் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானர், இதுல என்னவா வேணாலும் நீங்க ஆகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தனியா ஃபினான்ஷியல் பிளானரா ஒரு பிராக்டிஸ் கூட ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ ஹை லெவல் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இல்லையா. ஸோ இது ஃபினான்ஷியல் பிளானர் அட்வைசரி ஃபீ சார்ஜ் பண்ண உங்களுக்கு அலோவ் பண்ணுது. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் லாட் மோர் என் நம்பர் ஆஃப் ஹை பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லலாம். தனியாக ப்ராக்டிஸ் கூட போடலாம். அடுத்து NISM பத்தி பார்த்தரலாம். இந்த NISM சர்டிஃபிகேஷன் காம்ப்ளையன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட்ஸே நீங்க இந்த சீரீஸ் 5A முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா ஆகலாம், ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் சீரீஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானரா செபிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நீங்க மற்ற மாடியூல்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ லேண்ட் இன் ஹை வேல்யூ ரோல்ஸ் லைக் equity advisor, equity dealer, or back operation specialist in ஒரு stock broking firm. இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு உங்களுக்கு போக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது ஸ்பெசிஃபிக்கான ரோல்ஸ்க்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரோல்ஸுக்கான ஒரு சர்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி நீங்க அதுக்குள்ள போயிடலாம். ஸோ இதுவும் வேல்யூ உள்ள கோர்ஸ் தான். ஓகே, ஃபைனல் டேக் அவே ஆர் வேர்டிக்ட். இந்த CFP பெட்டரா ஆர் NISM பெட்டரா, ரெண்டுல எது நல்ல கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஹானஸ்டான ஆன்சர் என்னவா இருக்கும்னா உங்களுக்கு எது கரெக்டான கோர்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. இஃப் நீங்க CFP எடுக்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு
become a comprehensive financial planner. ஒரு லாங் டேர்ம் கரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் பிளானரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிஎஃப்பி சூஸ் பண்ணுங்க. லைக் நீங்க பேஷனேட்டா ஒரு கிளைண்டோட ஃபுல் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கும் 360 டிகிரி ஃபினான்ஷியல் பிளானிங்க்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிஎஃப்பி பாத்வே உங்களுக்கு ரொம்ப கரெக்டான பாத்வே. ஆர் நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான டொமைன்ல நீங்க வந்துட்டு போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த என்ஐஎஸ்எம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான பாத்வே. இந்தியாவில் வந்துட்டு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இதை ரெண்டையுமே பண்றாங்க. லைக் அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு they do couple of certifications in NISM. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா they pursue CFP and like become more branded and more expertise valued. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு எது சூட் ஆகும், உங்களோட அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கறத வச்சு நீங்க இந்த 2 கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்க கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ வேற யாராச்சுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க சர்க்கிள்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிளஸ் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ ஃபியூச்சர்ல போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இதை பத்தியே உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் அட்ரஸ் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஃபுல்லி வாட்சிங் தி வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.